ரிப்பேரு. என் வாழ்க்கை ஒரு கட்டடம் கட்டி முடிக்கல. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, பிடிக்குது பண்ணுறது. நல்ல துணி கூட சரியில்லையேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது, அது என்ன காரணம் தெரியுங்களா? அந்த காரணத்தை மட்டும் சொல்கிறேன், கோவிச்சக்கூடாது நீங்கள். இப்போ தாத்தா வந்து நம்ம தாத்தா. தாத்தா வந்து நமக்கு நல்ல சத்தியம், நேர்மை, தர்மம் பிரகாரம் வாழ்ந்துட்டு, பாவங்கள் எதுவும் செய்யாமல், உழைச்ச காசில் வாழ்ந்துட்டு செத்துருந்தாருன்னு வச்சுங்களேன். செத்துருந்தாருன்னு வச்சுங்களேன். நம்ம அப்பா நல்லா இருந்திருப்பார். நம்ம அப்பா நல்லா இருந்திருப்பார். நம்ம அப்பா எந்த பாவம் செய்யாமல் நேர்மையாக இருக்கிற காசு வச்சு குழந்தைகளை வளர்த்தி வரும்படி ஆளாக்கி விட்டு என்ன ஓட்டு வீடோ கெட்டு வீடோ எத்தனை வீட்டில் வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிருந்து படிக்க வச்சுருந்து வசதியாக இருந்திருந்தா நம்ம அப்பா பண்ண இதுக்கு நம்ம நல்லா இருப்போம். ப்ராக்டிக்கலுங்க, உண்மை இது. நல்லா இருப்போம். தாத்தா ஒருபாடு செஞ்சு சொத்து அப்படி சேர்த்தி இப்படி சேர்த்தி அடுத்தவங்க மனைவிகளை ஆட்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அடுத்தவங்களை துன்புறுத்தி அவர் நொந்து நூலாகி நோய்வாய்ப்பட்டு செத்து இருந்தார்னு வச்சுங்களேன். அந்த பாவத்தின் கணக்கு அப்பா மேலே மீதி வந்துடுங்க. மீதி வந்துடுங்களா? தாத்தா செஞ்ச கணக்கு வேறு பாதி இருக்குது. நம்ம அப்பாவும் செஞ்ச பாவங்கள் என்னங்க, அப்பாவும் செஞ்ச பாவங்கள் வந்து தலைமுறையை தலை தூக்கக்கூடாதுங்க.